بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. بسم الله سبحان الله السلام عليكم. இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது இஸ்லாம்னா இறைவனை மட்டுமே கீழ்ப்படிந்து, இறைவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பேர் தான் இஸ்லாம்ங்கிறத நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இதை ஏற்று நடக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இந்த மனித வர்க்கத்துக்கு, இந்த மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள்ங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது இறைவன் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஏத்துக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்பணும்ங்கிற மாதிரி சொல்லி, அதாவது என்னென்ன சொல்றாரு அவரு, சொர்க்கங்கிறது ஒண்ணு இருக்கு, நரகங்கிறது ஒண்ணு இருக்குங்கிற ஒரு விஷயம், மறுமையை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காரு. இறை தூதர்கள், அதாவது நம்மளுடைய ஆதி தந்தை இருக்காரா இல்லையா, ஆதம் ஏவாள், அவரும் ஒரு இதய தூதர் தான். அதுல ஆதம் சொல்லி இருக்காரா இல்லையா, அவரும் ஒரு இதய தூதர் தான். அவருக்கு அப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான தூதர்கள் எல்லாத்துக்குமே நான் என்ன செஞ்சிருக்கேன், முதல் மனிதர் நம்மளுடைய தந்தை, ஆதி தந்தை, அவருக்கு என்ன வேதத்தை நான் கொடுத்தேனோ, அதாவது எந்த வாழ்க்கை நெறியை நான் கொடுத்தனோ அதே வாழ்க்கை நெறி தான் இந்த தொடராக ஆயிரக்கணக்கான இறை தூதர்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அதுல இறுதியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதர் தான் முகமது நபி. அவருக்கு எந்த வாழ்க்கை நெறியை நான் கொடுத்தனோ, அதாவது நம்மளுடைய ஆதி தந்தைக்கு எந்த வாழ்க்கை நெறியை கொடுத்தாரோ அதே வாழ்க்கை நெறியை தான் இறுதி தூதர், அதாவது வரிசையா, அதாவது இறுதி தூதர்களுடைய தொடர் வரிசையா ஆயிரக்கணக்கான பேர் தூதர்களா இருந்திருக்காங்க. அதுல ஜீசஸ் இருக்காரு, ஆப்ரஹாம், அதை இப்ராஹிம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோபு, மோசஸ், இந்த மாதிரி நிறைய இறை தூதர்கள் தொடரா இறுதியா தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியா இந்த பூமியில இதுக்கு மேல ஒரு இறை தூதரே இல்லை சொல்லி இறுதியா தூதர் தான் முகமது நபி. அவருக்கு என்ன ஒரு வேதத்தை கொடுத்தனோ அதே வேதத்தை தான் இவருக்கும் நான் கொடுத்திருக்கேன். அதாவது வேதம்னா என்ன, வேதத்துல வாழ்க்கை நெறி என்ன கொடுத்திருக்கணும், அதுதான் இவருக்கும் நான் கொடுத்திருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நான் கொடுத்திருக்கேன். ஆனா சட்ட திட்டத்துல தான் சிறு மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. அதாவது ஜனத்தொகை தகுந்த மாதிரி, அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சட்டத்துல சிறு மாறுதல்களுக்கு உட்பட்டு இருக்க ஒழிய மற்றபடி இறை நெறிங்கிறது, அதாவது தீன்ங்கிறது ஒண்ணுதான் ஒரு விஷயத்துல நம்ம இறைவன் சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய வேதத்துல சொல்றதுனால அதெல்லாம் நம்பி அதெல்லாம் ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம எல்லாம் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவங்க தான்ங்கிற ஒரு விஷயம், அதாவது ஆதம் ஏவாளுக்கு பிறந்தவங்க தான்ங்கிற மாதிரி நம்ம ஏத்துக்கிட்ட ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதை நம்பிக்கை ஒருத்தன் ஒன்று இருக்கானா, அதாவது அவன் ஏத்துக்கிட்டு ஒரு இஸ்லாமியனா இருந்தானா அவன் நிச்சயம் ஒரு குறுகிய ஒரு நோக்கம் உள்ளவனா அவன் இருக்க மாட்டான். அதாவது குறுகிய நோக்கம்னா என்ன, அதாவது அவன் ஒரு பிராட் மைண்டடா தான் இருப்பான். பரந்த ஒரு மனப்பான்மை உள்ளவனா தான் அவன் நிச்சயம் இருக்க முடியும். இது ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால இது ஒரு நன்மை அவனுக்கு. அதாவது எத்தனையோ நன்மைகள், நூற்றுக்கணக்கான நன்மைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிப்படியா ஒன்னா பார்ப்போம். நம்ம இது ஒரு நன்மை அவனுக்கு. அதாவது ஒரு பிராட் மைண்டடா, அதாவது ஒரு பரந்த நோக்கம் உள்ளவனா தான் அவன் இருப்பான். அதாவது ஒரு தாய் ஒரு மக்கள் அவன் நம்புறான். தென் அவன் ஒரு சின்ன தேவதைகளோ குட்டி குட்டி சாமிகளோ அவன் நம்புறவன் இல்லையா. அதாவது இந்த பூமிய அந்த பல கோலங்கள் எல்லாம் படைச்சு, இந்த அகிலத்தெல்லாம் படைச்சு, இந்த மண் உலகத்தையும் இந்த விண்ணுலகத்தை எல்லாத்தையும் படைச்சு அதை பரிபாலித்து அதை காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இறைவன் இல்லையா அவன் நம்புறான். அவன் அந்த அத்தகைய ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு அல்லாஹ்விலே அவன் நம்புறான். அதனால அவன் நிச்சயம் ஒரு குறுகிய நோக்கம் அவன்கிட்ட நிச்சயம் இருக்காது.
ஒரு விஷயம். சரி, இதனால மட்டும்தானா, இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அவன் குறுகிய நோக்கம் இருக்க மாட்டானாங்கிறது வந்து நம்ம வந்து மனசு வந்து ஏத்துக்கிற மறுத்துச்சுன்னா, இந்த வேதத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும், இறைவனுடைய வேதத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும், அவனுடைய எப்படி ஒரு பரந்த ஒரு பார்வையோ பரந்த ஒரு அன்பு செலுத்தக்கூடிய தன்மை இருக்கோ அந்த மாதிரி தான் அவன் வந்து மனிதனையும் இருக்க சொல்றான். மனிதனும் வந்து அந்த வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு எல்லா விஷயங்களும் அதுல சொல்லப்படக்கூடிய அது அனைத்து விதமான ஒரு விஷயங்களும் ஒரு பிராட் மைண்டடா நோக்கி தான் இருக்கும். அதுல அதை அவன் ஏத்துக்கிட்டதுனால, எதுக்காக அவன் பிராட் மைண்டடா இருப்பான்னா, இந்த இறைவனுடைய அந்த வாழ்க்கை நெறிய அவன் ஏத்துக்கிட்டானா இல்லையா, அது பூராமே வந்து பிராட் மைண்டட் சமாச்சாரம் தான், பிராட் மைண்டடுக்கான உண்டான விஷயங்கள் தான் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவன் நிச்சயம் வந்து ஒரு இதை ஏத்துக்கிட்டா, நிச்சயம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு அவன் ஏத்துக்கிட்டானா நிச்சயம் அவன் வந்து பிராட் மைண்டடா உடனே வந்து ஆயிக்கிற முடியும். இந்த ஒரு நன்மை வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனால, அதாவது இறைவனுடைய வாழ்க்கை நெறிய ஏத்துக்கிறதுனால அவனுக்கு வந்து இந்த ஒரு நன்மை வந்து அவனுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நன்மை கூட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனால இருக்கு. அதாவது அவனுக்கு வந்து எந்த ஒரு பொருள் மேலேயும் ஒரு பயங்கிறது அவனுக்கு இருக்காது. அதாவது ஒரு அந்நியனா இருக்காது, அந்நியனா தெரியாது. அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட எத்தனையோ வந்து படைப்பினங்கள் இருக்கா இல்லையா, எத்தனையோ பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு அந்நியமாவே அவனுக்கு வந்து தெரிய வாய்ப்பில்லை. அவனுக்கு அந்நியமாவோ இல்லாட்டினா அதை பத்தின ஒரு பயமோ, அதாவது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அதை பத்தின ஒரு பயமோ எதுவுமே வந்து அவனுக்கு வந்து இருக்காது. இது வந்து இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனால ஒரு நன்மை அவனுக்கு. ஏன்னா வந்து இப்ப வந்து உலகத்தில் உள்ள அனைத்து பொருளுமே வந்து இறைவனுடைய அடிமை தான். சர்வதிகாரியை பார்த்து கூட என்ன நினைப்பானாவே, நானும் இறைவனுடைய அடிமை தான், நீனும் வந்து இறைவனுடைய ஒரு படைப்பினம்ங்கிறப்ப இறைவனுடைய அடிமை தான். நீ எப்படி வந்து என்னைய வந்து நீ என்ன செய்யலாம், அடிமைப்படுத்தி என் மேல வந்து உன்னுடைய அடக்குமுறையை வந்து திணிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவனுக்கு ஏற்படும். இந்த வேதத்தை திருவேதத்தை இறைவன் சொல்றபடி அவன் நடந்தான்னு வச்சுக்கலாம் ஏற்பட்டு இதை வந்து ஒரு எதிர்த்து கேட்கக்கூடிய அவனுக்கு ஒரு தைரியம் வந்து ஏற்படும். இது வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அது ஏற்படும். இல்லாட்டினா ஒரு எதை கண்டாலும் ஒரு பயமா தான் அவன் வந்து இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இது வந்து நான் சொல்றது வந்து அரசியலை பத்தின உள்ள விஷயங்கள். அது போக வந்து சாதாரணமாவே கிராமத்துல நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாலயோ தமிழ்நாட்டிலேயோ உள்ள கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அந்த மோகினி இருக்குங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்பி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு கிராமமும் மேக்சிமம் இருக்கு. இந்த ஒரு பயம்லாம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு இருக்குமா சொல்லி பார்த்தா நிச்சயம் வந்து அவனுக்கு இருக்காது. ஏன்னா வந்து அதை பத்தின உள்ள ரகசியங்களும் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மறைவான படைப்பினம் சைத்தான்கிறவன் ஆத்தியாப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் வந்து ஒரு மனிதனோட ஒரு பலகீனமான ஒரு கேரக்டர் தான். என்ன ஒண்ணு, அவன் வந்து மனிதன் ஒரு சின்ன ஒரு கொக்கிய வேணா போட்டு பார்ப்பான், அவன் பயப்படுறானாங்கிற மாதிரி. அது பயப்பட்டானா ஏறி உட்காந்து என்ன செஞ்சிருவான், ஆர்டர் போட ஏறி உட்காந்து அவனை வந்து என்ன செய்வான், ஒரு ஆட்சி செலுத்துறதுக்கு வந்து அவன் வந்து தயாராகிடுவாங்கிற ஒரு விஷயங்கள் அந்த குரான்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து அவன் வர்றப்பே அது என்னங்கிறத புரிஞ்சு அதை எப்படி வந்து தடுக்கணுங்கிற ஒரு விஷயம்லாம், அதாவது இறைவனால் சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடிக்கிறேங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது மறைவான விஷயங்களை பத்தி உள்ள நாலேஜ்லாம் அதுல இருக்கிறதுனால அதை பத்தின பயமும் நம்மளுக்கு இருக்காது. நிச்சயம் எந்த ஒரு பயமுமே நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில இந்த உலகத்துல வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனுக்குங்கிறது நிச்சயம் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நன்மையான ஒரு விஷயம். இதனால ஒரு என்ன ஒரு அவனுக்கு வந்து ஏற்படுதுன்னா, அவன் வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு மனுஷன் அவன் வந்து ஆயிடுறான். அதாவது எப்படின்னா, வந்து எதை பத்தின ஒரு பயம் இல்லை, அதாவது அஞ்சி நடப்பதும் அடிபடினதும் ஆண்டவன் ஒருவனுக்கு கேட்கிற மாதிரி ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டானா இல்லையா. அதனால அவனுக்கு வந்து உலகத்துல வந்து எதை பத்தின ஒரு பயமுமே அவனுக்கு வந்து இருக்காது. அதாவது எந்த ஒரு பயமே அவனுக்கு வந்து இறைவனுடைய பயத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு பயமே, அதை படைத்தவனுடைய பயம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய படைப்பினத்தினுடைய பயம் வந்து நிச்சயம் இருக்காது அவனுக்கு. அதாவது அது போக தேவதைகள் பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவதைகள்னா என்னது, மலக்குமார்கள், வானவர்கள் சொல்லுவாங்க.
அதை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த தேவதைகள் தெய்வங்கள் இதெல்லாம் பார்த்து வந்து ஒரு